ஜெய் ஸ்ரீராம். நரேந்திர மோடிஜி ஆட்சியிலே பாரதம் பாதுகாப்பாக இருக்கிறது. உலக குருவாக விஸ்வகுருவாக இருக்கிறது. பார்லிமெண்ட்டுக்குள்ளே 2 பேர் அத்துமீறி நுழைஞ்சு நடந்த சம்பவம் அப்படிங்கிறது பாதுகாப்பு குறைவு இல்லை, பாதுகாவலர்களின் குறைபாடு, அவர்கள் செய்த சண்டாளத்தனம் சதித்தனம். எப்படி இந்திரா காந்தியை கூட வந்தவனை சுட்டு தள்ளினானே அது போன்று இப்போ தமிழகத்தில் கவுண்டர் மாளிகையில் குண்டு வீசுகிறாங்க. நிறைய இடத்துல கோயில்களில் அத்துமீறி நடக்குது. தேசபக்தர்கள் கொல்லப்படுறாங்க. ஆர்எஸ்எஸ் இந்து முன்னணிக்காரர்கள் தாக்கப்படுகிறார்கள், கொல்லப்படுகிறார்கள். ஆக அந்த தமிழக முதல்வர் ராஜினாமா செய்வாரா? தமிழகத்தில் எத்தனை அத்துமீறல், பேங்க் கொள்ளை, எத்தனையோ சம்பவங்கள் நடைபெறுகிறது. வழிப்பறி, வீடு புகுந்து தாக்குதல் நடக்கிறது, வீடு புகுந்து கொலை நடக்கிறது. சின்ன பசங்க, பள்ளிக்கூடத்து பசங்க கொலை பண்ணுறாங்க. இதுக்கு இந்த தமிழக அரசு, அந்த முதல்வர் ராஜினாமா செய்வாரா? பொறுப்பேற்று அது நம்பி ஒருத்தனை ஒரு பொறுப்பை ஒருத்தரிடம் ஒப்படைக்கிறான். இது போன்ற சண்டாளத்தனம் சதிச்செயல்கள் சில நேரங்களில் நடைபெறுகிறது. ஆக்குன சோத்தில் மண்ணை அள்ளி போட்ட மாதிரி. ஆகவே இந்த தேசத்தை குறை கூறுகிற வகையில், இந்த ஆட்சியை குறை கூறுகிற வகையில் நடப்பவர்கள் தேசபக்தி இல்லாதவர்கள், தெய்வ பக்தி இல்லாதவர்கள், சனாதனத்தின் மீது நம்பிக்கை இல்லாதவர்கள் தான் இப்படியெல்லாம் இந்த அரசை குறை சொல்வார்கள். அது என்னமோ அவன் தலையில் இடி விழுந்த மாதிரி சில பேர் சொல்கிறாங்க. அது தமிழகத்தில் இந்த கூக்குரல், நரித்தரமான அந்த குரல் அதிகமாக இருக்கிறது. ஆகவே தமிழகத்தில் தான் அத்துமீறல், பிரிவினைவாதம், தேசவிரோத தீவிரவாதம் இருக்கிறது. இப்போ முதல்வர் மந்திரிகள் மீது யாராவது இழிவாக கேவலமாக பேசினா குண்டர் சட்டம்ங்கிறாங்க. ஆனால் பிரதமரை, உள்துறை மந்திரியை, அண்ணாமலைஜியை, மத்திய அமைச்சரவையை, பாரதத்தை இழிவுபடுத்தி பேசலாம், பிரிவினைவாதம் பேசலாம். அவனையெல்லாம் என்ன பண்ண போகிறாங்க? சுட்டுத்தள்ளவனு அதை செய்வார்களா அப்படின்னு மக்கள் கேட்கிறார்கள். மக்கள் மனதின் குரல்.